திரைப்படங்களில் சண்டை காட்சிகளில் கார்களை வானில் பறக்க விடும் போது உள்ளே இருப்பவர்களுக்கு அடிபடாதா என்று சிலர் அனுதாபத்துடன் கேள்வி எழுப்ப, அங்க பாருடா, எங்க தலைவரோட கார் வானில் பறக்குது என்று வியந்து ஒரு கோஷ்டி விசிலடிக்கும். கார் விழுந்து நொறுங்கும் நிலையில் நாயகன் அந்த காரை மின்னல் வேகத்தில் ஓட்டிச் செல்வது போல வெட்டி ஒட்டி சினிமாவில் மேஜிக் நிகழ்த்தப்படும். ரசிகர்களும் தூள் பறக்கும் சண்டை காட்சிகள் நிறைந்த படம், எங்க தலைவர் தூப்பு போடாமலேயே நடிச்சிருக்காரு என்று சாட்டிங்கில் சண்டை போட்டுக் கொள்வார்கள். அப்படி நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் காருடன் பறக்கும் வித்தையை ஒரிஜினலாக செய்த நிஜ நாயகன் SM ராஜ் என்கிற மோகன்ராஜ். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் முதல் முறையாக அவரது கரணம் தப்பி இருக்கிறது. நடந்தது என்ன? பா. ரஞ்சித் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்ய என்ன காரணம்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இயக்குனர் பா. ரஞ்சித்தின் இயக்கத்தில் உருவாகி வரும் புதிய திரைப்படம் வேட்டுவம். இந்த படத்தின் படப்பிடிப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் சண்டை காட்சிகளை ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பராயன் படமாக்கி வந்தார். நாகை மாவட்டத்தின் கீழ்வேளூர், வெண்மணி, விழுந்தமாவடி, காரைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக வேட்டுவம் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமான கார் சேசிங் காட்சிகள் விழுந்தமாவடி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட கார் சாகச காட்சிகளில் உயிரை பணயம் வைத்து வெற்றிகரமாக நடித்து கொடுத்த ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ் வேட்டுவம் படத்திற்காக கார்கள் வானத்தில் பறப்பது போன்ற சில காட்சிகளில் அசலாக ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து நடித்தார். தலைக்கவசம், தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து கொண்டு அதிவேகமாக காரை ஓட்டி வந்து சாய்தளத்தில் ஏற்றியதும் கார் வானில் பறந்து தரையில் விழுந்து பல்ட்டி அடித்து நின்றது. காட்சி வெற்றிகரமாக படமாக்கப்பட்டு விட்ட மகிழ்ச்சியில் மொத்த யூனிட்டும் மோகன்ராஜை நோக்கி ஓடி வந்தது. காருக்குள் மோகன்ராஜ் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்தார். விபத்துக்கு பிறகு இயக்குனர் பா. ரஞ்சித், திலீப் சுப்பராயன் உள்ளிட்ட படக்குழுவினர் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கார் விழுந்த வேகத்தில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இதனிடையே ஸ்டண்ட் செய்யும் போது அவர் காருடன் பறந்து சென்று கீழே விழுந்து உயிரிழந்த அந்த பரபரப்பான காட்சிகள் வெளியாகின. முதலில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் காருடன் மேலே பறந்து விழும்போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் காரின் உள்ளே சிக்கி வெளியே வர முடியாமல் மோகன்ராஜ் பலியானது தெரிய வந்தது. இந்த துயரச் சம்பவம் திரை உலகத்திலும் ரசிகர்களிடையும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒவ்வொருத்தரும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனும் ஃபைட்டரும் 2 பேரும் ஒண்ணுதான். இவனும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக திரையில நீங்க பாக்குறீங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. எங்க யூனியன்ல வால்பேப்பர் கிடையாது, இறந்தவர்களுடைய போட்டோ தான் வால்பேப்பர். அத்தனை பேர் இறந்திருக்கான், அத்தனை பேர் செத்து இருக்கான் இந்த சினிமாவுக்காக. இந்த தகவல் தெரியும் போது எனக்கு தெரிந்த உடனே நான் முதல்ல அப்செட் ஆயிட்டேன். ஏன்னா SM ராஜ், எஸ்பெஷலி SM ராஜ் அவர் இறந்தவர் ரொம்ப பிரில்லியன்ட். அவர் கால்குலேஷன் ரொம்ப நல்லா கரெக்டாக போடுவார். இங்கேருந்து இவ்வளோதான், இத்தனை அடி வரும், இப்படி போகும், இங்கேருந்து உருண்டா இந்த இடத்துல பிடிக்கும். இது அவர் ஒரு 100க்கு மேலே பண்ணிட்டார் ஜம்ப். அவர் சாதாரண ஜம்பெல்லாம் இல்லை, எங்கிட்டலாம் நிறைய எக்கச்சக்கமான ஜம்புங்க பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம் பண்ணி கடலில் அங்கே இங்கே எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. ஸோ தைரியசாலி, மகா தைரியம். எதை சொன்னாலும் நேரம் அந்த பஸ் எக்ஸிடா, ஓகே
அதான் அந்த ஓகேன்ற வார்த்தையை தவிர எங்க யூனியன்ல யாருக்கும் தெரியாது. மழை துளிக்கும் ஃபைட்டர்ஸும் 2 பேரும் பயப்பட மாட்டாங்க. கீழே விழுறதுக்கு 2 பேரும் மட்டும்தான் பயப்படவே மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய குணம். அதில் ஒரு படி மேல எஸ்எம் ராஜ் என்னவாக இருந்தாலும் குத்தி கிழிச்சு போயிட்டே இருப்பாரு. ஆனா சேஃப்டியும் அந்த மாதிரி பார்ப்பாரு. அது ஒண்ணுதான் எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா என் அன்பு அருமை தம்பி திலீப் மாஸ்டர், அவரு சூப்பருடைய பையன், அவர் சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாரு. அவரு கிட்ட எக்கச்சக்கமா படங்களை பண்ணிட்டாரு. எவ்வளோ த்ரில் எடுத்திருக்காரு, எவ்வளோ பண்ணிருப்பாரு. நான் முதல்ல எனக்கு தோன்றியதே திலீப்போட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என் மனநிலை. அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ஸ்டண்ட் இயக்குனருக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அதுதான் ரொம்ப அந்த வலி தெரியறதுக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு வலி தெரியுதுன்னா நீங்க உயிரோட இருக்கிறதா அர்த்தம். அடுத்தவங்களோட வலி தெரிஞ்சதுன்னா நீங்க மனுஷனா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வலியினுடைய வேதனைகளையும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல என்ன வலி, பழப்பாங்களா மாட்டாங்களா, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இவ்வளவும் தெரியும். ஆனா அடிக்கடி நாங்க இந்த ஆக்சிடென்ட்டை பாக்குறோம். ஆக்சிடென்ட் ப்ரோ ஜோன் எங்களுக்கு சொந்தமானது. நாங்க இறப்புக்கு பயப்படுறது இல்ல. அது ஏன்னா அது நாங்க உயிரோட இருக்கும்போது வர்றதில்ல, அது வரும்போது நாங்க உயிரோட இருக்கிறது இல்ல. அதனால சாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க எங்க ஆட்கள் யாருமே. அதுல எல்லாம் ஒரு பிடி மேல இந்த பையன், இந்த எஸ்எம் ராஜுங்கிறவர், அவர் பண்ணாத சாகசங்களே இல்லை. அப்பேற்பட்டவர் இந்த சாகசத்தை பண்ணி அந்த ஸ்பாட்ல நடக்கும்போது, நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு அங்கிருந்து நான் அப்படியே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்தம்பிச்சு போனதோட என்னுடைய முதல் நிலை கேள்வியே நான் அங்க இருப்பவர்களுடைய சூழல். இவர் என்ன பண்ணிருப்பாங்க, எங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க, என்ன நடந்துக்கும், ஒருவேளை தப்பாயிடுச்சா, இறக்கலன்னு சொல்லுவாங்களா மறுபடியும், இப்படியெல்லாம் கூட தோணுச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் நிஜத்தை யாரும் மீற முடியாது. நிஜம் உண்மைதான். அது யாரு அது அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய இயக்குனருக்கு ரஞ்சித்துக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், கேமராமேனுக்கு எவ்வளவு வலி, அந்த மொத்தம் என்டையர் குரூவே ஒரு குறுகி போயிருக்குங்க அந்த வலியில. வழக்கமாக இதுபோன்ற சண்டை காட்சிகளில் ஈடுபடுத்தப்படும் நபர் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அனுப்பி வைக்கப்படுவார். பாதுகாப்பையும் மீறி இந்த விபரீத உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிணக்கூராய்வுக்கு பின்னர் உடல் மோகன்ராஜ் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாங்க ஒவ்வொன்றும் ஒரு ஆக்சிடென்ட் ஒருத்தர் போகும்போது தான் ஒன்றை கத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம்னா, எப்படி இப்போ அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள பூரா பத்த வச்சிருக்கோம் இரும்புல. இப்போ கூட நீங்க வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நொறுங்காது, அவ்வளோ சேஃப்டியா இருக்கும். இவங்களுக்கு எல்லா விதமான பெல்ட்டுகளும் போட்டிருக்கும். அந்த பெல்ட் எப்போ ஒருத்தர் அந்த பெல்ட் இல்லாம அடிச்சு செத்த பிறகு பெல்ட் போடணும். அதே போல இந்த கழுத்து இருக்க, அது 500 பவுண்டு வெயிட் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேல தனியா பிச்சுக்கும் தலை, அதுக்கு ஒரு பெல்ட் போடணும், நெக் பேண்ட் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங்ல ஒரு ராடு இருக்கும், அது அடிச்சா இவனை சைட்ல இழுக்கிறதுக்கு ஒரு பெல்ட் போடணும். இவ்வளவு வழிமுறைகளையும் ஒவ்வொருத்தரை பறி கொடுத்து தான் நாங்க கத்துக்கிட்டோம். அதே போல இத்தனை பெல்ட்டை போட்டு கட்டி வச்சு, நீங்க இப்ப வீடியோ பார்த்திருப்பீங்க, அவர் அவுக்கும் போது எத்தனை பேர் உள்ள போய் எடுத்தாங்க. இதே ஒண்ணு யோசிச்சு பாருங்க. அதே பெட்ரோல் டேங்க்ல தீப்பிடித்து எரிஞ்சிருந்தால் யாராக்கிட்ட போயிருக்க முடியுமா? இதுவும் நடந்தேறி இருக்கிறது. ஸோ அந்த பெட்ரோல் டேங்க் பட்டு அந்த வராமல் இருக்கணுன்றதுக்காக பெட்ரோல் டேங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவ்வளோண்டு பாட்டிலில் பெட்ரோலை முன்னாடி வச்சு அதை ரிஹர்சல் பார்த்து போர்டு கிட்ட வரும்போது அதை எவாபரேட் ஆகணும், ஒரு சொட்டு கூட இல்லாமல். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி அதை அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தீ பிடிக்கல. இப்போ என்ன இதில் இவ்வளவு பார்க்கறது என்னன்னா, என்னவோ ஒரு சின்ன அதாவது ஒரு ஒரு கண்ணியமைக்கு, அதாவது மரணித்த நொடிகள்னு சொல்லுவாங்க. எங்களால் அதை உணர முடியும். அந்த மரணித்த நொடிகளை எங்களுக்கு தான் உருவாக்கப்பட்டதோ அப்படின்ற வேதனைகள் எங்களுக்கு உண்டு. மரணிக்கிற நிமிடம் அந்த போய் வினாடிகள், அந்த சீனரிஸ் எத்தனை பேரை நாங்க பாக்குறோம். கண்ணுக்கு எதிர்க்க நடக்கக்கூடிய அந்த கோரமையான ஒரு விஷயம் இருக்க, அது பார்த்து பார்த்து தான் நாங்க கத்துக்கிறோம். இதுல இப்போ எங்களுடைய ஆளுங்க அனலைஸ் பண்றாங்க, எங்களுடைய ஆய்வு பண்றாங்க. அதை எப்படியா இருக்கலாம், அது தார் ரோடாக இருந்திருந்தால் உருண்டு ஓடிடும் வண்டி, அதில் அடிப்பட்ட இம்பாக்டே வராது. ஸோ மண் ரோட்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கா, இப்போ எல்லாத்தையுமே பார்த்து ஒவ்வொருத்தருக்கும்
அந்த இதயம் வந்து துடிக்கிறதுல வெடிக்கும். அந்த நேரத்தில் அந்த வண்டி அங்கேருந்து சர்ன்னு வந்துட்டு இருக்கும்போது இயக்குனராகட்டும் கேமராமேன் ஆகட்டும் மொத்த குருவே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், கடவுளை வேண்டிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இத்தனை சேஃப்டி பண்ணாச்சு, ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி மேலே இதுக்கு மேலே ஒன்று நடக்குதுன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஹாஃப் அன் செகண்டில் என்ன நடந்திருக்கு, அந்த மரணித்த நொடிகள் அது என்ன நடந்தது, இதுதான் இப்போ இனிமேல் தான் அதை சார்ந்து நாங்கள் யோசிக்கணும். இப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு எங்கள் சங்கம் அதுக்காக உட்காந்து அதுக்கு ஒரு ஆய்வுக்குழு போட்டு பாடத்தை கற்று இதுக்கு என்ன பண்ணணும், ரெமெடி வரணும் இல்லையா, அந்த ரெமெடியை கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியாது, வண்டி உருளும் போது அது உள்ள ஒரு உயிர் இருக்குன்றதே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ அது இனிமேல் இப்படித்தான் நாங்கள் அப்பப்போ சாகும்போது தான் தெரியுது, ஒருத்தன் உள்ளே இருக்கானோ செத்து போயிட்டானோ அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த கனவு உலகத்தில் நிஜமாவே லைஃபை கொடுக்குற எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தெய்வங்கள். இதுதான் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறது. இந்த தெய்வங்கள் மறுபடியும் மீண்டும் அந்த குடும்பங்கள்லாம் நான் பார்த்துக்கிறதுக்கு எங்கள் சங்கம் இருக்குது, எல்லாரும் இருக்காங்க, நல்ல மாதிரி பார்த்துக்குவாங்க. எந்த விதமான ஒரு சின்ன இது கூட இருக்காது. ஸோ எங்களுக்கு ஒரு அற்புதமான தொழிலாளி அவன் மறைஞ்சது எங்களால் தாங்க முடியும். எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிவுள்ள ஒரு சாகச ஒரு பிளேயர் அவன். அப்படி ஒரு சாகச பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க, ஜம்ப் பண்ணுற எக்கச்சக்கமாக இருக்காங்க. பட் எல்லாருக்குமே இப்போ வந்து என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பயந்துட்டாங்களோ நினைச்ச, சத்தியமா பயம்ன்றது எங்களுக்கு யாருமே கிடையாது. அவரது உடல் அஞ்சலிக்காக வடபழனியில் உள்ள ஸ்டண்ட் யூனியனில் வைக்கப்பட்டது. பெப்சி தலைவர் R.K. செல்வமணி, ஸ்டண்ட் மாஸ்டர் பெப்சி விஜயன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இதற்கு முன்பு பல படங்களில் இதுபோன்று காரில் பறந்து கீழே விடும் பல்வேறு மொழி படங்களில் நடித்த பெருமைக்குரியவர் ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ். பறக்கும் காட்சி என்றாலே மோகன்ராஜை அழையுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஏராளமான படங்களில் இது போன்ற சாகச காட்சிகளில் நடித்திருக்கிறார் மோகன்ராஜ். எப்படி இது போன்ற சம்பவம் நடந்தது என்று வியப்பாக இருப்பதாக பெப்சி விஜயன் தெரிவித்தார். அரசாங்கம் அதாவது இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட்லேருந்து தள்ளி விட்டாங்க. எப்படின்னா சர்க்கஸ்காரனுக்கும் ஸ்டண்ட் நடிகனுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது. இப்போ கூட பாருங்க, இது சொன்ன உடனே நாளைக்கு இன்சூரன்ஸ்காரன் வந்து நிற்பான். ஆனால் நீ 10 மடங்கு ஜாஸ்தி கட்டுன்னுவான். மாமூலா உங்களுக்கு கட்டுற மாதிரி கட்ட விட மாட்டான். ஏன்னா அதாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தொழில். சூசைடு கிடையாது இன்சூரன்ஸ். சூசைட் பண்ணி செத்து போயிட்டா இன்சூரன்ஸ் கிடைக்காது. அது போல சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த தொழில், அதனால கிடையாது. ஸோ அதனால இப்போ சங்கங்கள் ஆரம்பிச்சு, இப்போ தியாகராஜ மாஸ்டர் இருக்காரு, இப்படி மூதாதையர் எங்கள் அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கமாக உருவாக்கினது தான் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும்ன்ற ஒரு காரணத்திற்காக இறப்பு ஏற்படலாம். ஒரு இறப்புலேருந்து தான் சங்கம் ஆரம்பிச்சது. 50 பைசா கூட இல்லை, சாவை எடுத்து போட, அதுலேருந்து ஆரம்பித்த சங்கம் இன்னைக்கு எடுத்து போட்டு, இன்னைக்கு ஒரு ஆள் இறந்தால் அவர் குடும்பத்தை நிச்சயமாக கவனித்துக் கொள்ளப்படும். அதே மாதிரி அடிபட்டா, கொண்டா, கால் உடைஞ்ச கை, அவருக்கு இவ்வளோ உயிர் இருந்தால் போதும், அவர் என்ன மாதிரி கொண்டு வந்து காப்பாற்றி என் சங்கம் கொண்டு வந்து நிறுத்திடும். மறுபடியும் அப்படி கொண்டு வந்து நிறுத்தி நான் ரெடி, நான் அடுத்த ஷாட் ரெடின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு காப்பாற்றக்கூடியது எங்கள் சங்கம் மட்டுமே. நான் தைரியமாக நெஞ்சம் உயர்த்தி சொல்லுவேன், என் சங்கம் மட்டுமே அதை செய்யும். இது எல்லாரும் வந்து சேஃப்டிகள் பார்க்கறது, இப்போ சூப்பர் மாஸ்டர் அங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சேஃப்டி இதெல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோகால் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறோம். இதை மறுபடியும் நாங்கள் மீண்டும் இதில் ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்து இதற்கு போல் தொடராமணும். ஆனால் எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, நடக்கிறது நடந்தான் தீரும். பட் அட் த சேம் டைம் வாட் பெஸ்ட் வி கேன் கிவ், என்ன மாதிரி ஒரு சேஃப்டியை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கொண்டு வருவதற்கு நாங்கள் நிச்சயமாக எங்கள் சங்கம் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஆய்வு நடத்தப்படும். அந்த நடத்துறதுல என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தில் 5 லட்சம் காப்பீடு இருக்கு. இவர் துணைத் தலைவர் அவர் GN முருகன் அவர் சொன்ன கேட்டீங்க இல்லையா, அரசாங்கத்தில் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு, ஆக்சிடென்ட்ல கலைஞர் காப்பீடு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. நன்றி. ஹாலிவுட்ல இவ்வளவு பெரிய காட்சியா இருந்தாலும் அது ஒரு மினியேச்சர் செட்டப் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணும்போது இந்த மாதிரி இழப்புகளை தவிர்க்கிறது சோறு யார் நீங்க போடுவீங்களா? எங்க ஆளுங்களுக்கு பயிர் இருக்குங்க, எனக்கு குடும்பம் இருக்குங்க, பசி இருக்குங்க. ஆனாலும் ஒன்று, நீங்கள் CG பார்த்துட்டீங்க, AI பார்த்துட்டீங்க,
அதுல ஒரு சிந்தட்டிக் தெரியுதுல்ல உங்களுக்கு, ரியலிஸ்டிக் இருக்கா, அதுல உணர்ச்சிகள் இருக்கா? இப்ப இந்த கார் வீடியோ பார்த்துருப்பீங்க, வரும்போதே பதபதப்பு இருக்கா, என்ன ஆகுமோ, ஒரு முன்னாடி ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு வண்டி போகுது, பின்னாடி இந்த வண்டி வருது, ஒரு பதபதப்பு இருக்கா? இதான் இந்த ஸ்டண்ட் தொழில உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் அந்த, அதாவது ஸ்டண்ட் நடிகன் ஏன் வச்சிருக்கான்னா, இல்லைன்னா ஸ்டண்டோட நிறுத்திருக்கலாமே. அந்த நடிப்புல உண்மை இருக்கு, அவன் உண்மையா செய்யறான். அந்த உண்மையான ஒரு விஷயத்த ஜனங்களுக்கு வேணும், அந்த கதைக்கு தேவைப்படுது. அந்த கதைக்கு தேவைப்படும் போதே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் அது. அதற்கு என்ன சேஃப்டி பண்ணலாம், என்ன பாதுகாப்பு கொடுக்கலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். அப்ப சிஜி இருக்கு, எல்லாத்திலையும் பண்ணிட்டு போயிருக்கலாமே. சிஜில வண்டி 100 பல்ட்டி கூட அடிக்கலாமே. இப்போ முதல்ல இது பண்ணும்போது கூட நீங்க சொன்னீங்களே மினியேச்சர் ரவி கண்ணா சாப் பண்ணும்போது ஈஸியா பண்றதுல 100 பில்டிங் மேல ஜம்ப் தாண்டி போற மாதிரி எடுக்கும்போது அது ஆர்டிபிஷியல் ஆயிடுது இல்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க, 100 பேர் அடிச்சா என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா இல்லையா? அதே அது எவ்வளவு மோர் ரியலிஸ்டிக், ஒரு ஆளால என்ன அடிக்க முடியும், என்ன பண்ண முடியும், அந்த அளவுக்கு. அப்ப அது அதே ரியலிஸ்டிக் ஆகும்போது அது ரியலிஸ்டிக்கா ஒருத்தன் பண்றான்னா அதுதானே வீரனுக்கு அழகு. எங்களுக்கு வீரத்திற்கு எங்க சங்கத்திற்கும் பஞ்சமே கிடையாது. வீரர்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு மறைஞ்ச இந்த பூ இப்போ அவனை புதைக்கல, விதைக்கப்பட்டிருக்கோம். நிச்சயமா பல வீரர்கள் வருவார்கள், பல வீரர்கள் இருக்கிறவங்க நிறைய செய்வாங்க. இந்த விதைக்கப்பட்ட இந்த இது அவனுடைய ஆசி எல்லா ஜம்பருக்கும் எல்லா செய்யறவர்களுக்கும் நிச்சயமா உண்டு. இந்த படத்தில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் உயிரை பணயம் வைத்து மோகன்ராஜ் உயிரிழந்திருக்கிறார். அவரது குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று RK செல்வமணி கோரிக்கை விடுத்தார். நான் தொடர்ந்து விபத்தெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் எங்களை மீறி இந்த மாதிரி விபத்தில் நடக்குது ஏற்கனவே ஒரு 100 விஷயம் ரூட்டிங் நடக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயம் எங்களை மீறி நடந்துடுது. நாங்கள் ஸ்டண்ட் யூனியனுக்கும் எல்லா அட்வைஸ் பண்ணியிருக்கோம், ஷூட்டிங் நடக்கும்போது என்னென்ன பாதுகாப்புலாம் பண்ணணும்னு. அவங்க 100% அந்த பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி இது நடந்திருக்கு. இப்போ ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, இது பண்ணவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இது. ஆனாலும் அதை மீறி இந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ இதிலிருந்து அவங்க ஒரு பாடம் எடுத்துட்டு என்ன மாதிரி இது எப்படி நடந்தது, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் ஏரர் தான் நாங்கள் பண்ண முடியுமே தவிர என்னென்ன மாதிரியான விபத்துக்கெல்லாம் ஏற்படுதோ அந்த எல்லா விபத்துகளுக்கும் அந்த விபத்து நிகழாமல் இருப்பதற்குண்டான அனைத்து ப்ரிகாஷன்ஸும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேயும் இவங்க கேட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டன் மாஸ்டரும் ரொம்ப ரெப்யூட்டட் மாஸ்டர், அவருக்கும் எல்லா விதமும் இது மாதிரி ஒரு 100-200 ஷார்ட்ஸ் அவர் எடுத்திருக்காரு. ஆனாலும் இது ஒரு துரதிருஷ்டமானது. அவங்க 100% பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிக சரியா பண்ணியிருக்காங்க. அதை மீறி இந்த விபத்து நடந்திருக்கு. அதனால யார் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது கடவுளோட தான் எங்களோட பிரேயர். ஆனாலும் இது மாதிரி நடக்கும்போது சம்பந்தப்பட்டவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். இந்த திரைப்படத்துறைக்கு இது மாதிரி விபத்தில் இறக்கும்போது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பணிபுரியும் போது விபத்தில் இருந்தால் அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கு. ஆனால் எங்களோட துறையில் மட்டும் இது மாதிரி விபத்து நடக்கும்போது இது மாதிரி உயிரிழந்தாவோ இல்லை அடிபட்டாவோ எந்த விதமான பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லை. மத்திய மாநில அரசாங்கக்கிட்ட எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம் நாங்கள் சொல்லும்போது பல நேரங்களில் அது ஏதோ வார்த்தை மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் இது இந்த வருடத்திலே இது 5வது நிகழ்வு, இந்த 5வது மரணம் எங்கள் இதில் நடந்திருக்கு. இது எங்களுடைய கண்ணீருக்கு கடவுளும் அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். நான் குற்றம் சொல்லலை. அவங்களுக்கு ஏதாவது அவங்க இதில் எந்த விதமான அவங்க குறை சொல்கிற இடத்துல அவங்க இல்லை. ஆனால் நிவாரணம் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட உறுப்பினருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு வகையில் நிவாரணம் அரசு வழங்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். இது வரைக்கும் இருந்தவங்க யாருக்கும் அரசாங்கம் எந்த விதமான இழப்பீடும் கொடுத்ததில்லை. இது வரைக்கும் 100 பேர் மேலே இருந்திருக்காங்க சினிமாவில். எங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷத்தில் 100 பேருக்கு மேலே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு. எந்த விபத்துக்கும் எந்த அரசும் நிதி வழங்குறதில்லை. ஆனாலும் தொடர்ந்து எங்களோட கோரிக்கை அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நிதி கொடுக்கணும். எங்களை ஒரு தொழிற்சாலையை எங்களை கன்வெர்ட் பண்ணிங்க. ஆனால் அதுக்குண்டான எந்த விதமான நிவாரணம் எங்களுக்கு இல்லைங்கிறது தான் எங்களோட கோரிக்கை, வேண்டுகோள், குற்றச்சாட்டு. அதை இந்த முறையும் எங்களுடைய குரல்
இறந்த உயிருக்கு ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் வழங்குங்கள் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமா அது எல்லாம் அது தயாரிப்பாளர் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நடந்த உயிரிழப்பு விபத்துகளுக்கு உயிரிழப்புகளுக்கு தயாரிப்பாளர் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்கள் அந்த உறுப்பினர் குடும்பத்துக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. நாங்கள் தயாரிப்பாளர் குறை சொல்ல விரும்பல. அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க பண்ணியிருக்காங்க. அரசு வந்து ஒரு வகையில் அந்த உதவிங்கிறது வந்து எவ்வளோ பணமாக இருந்தாலும் வந்து அந்த காலத்தில் கரைஞ்சி போயிடும். அந்த குடும்ப தலைவன் இருந்தால் அது வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த வகையில் அது போல ஏதாவது ஒரு பாதுகாப்பை நிவாரணத்தை அரசு வந்து இது மாதிரி உயிரிழந்த குடும்பங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் எங்களோட வேண்டுகோள். நீங்க வீடியோ இல்லை நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க அது பாருங்க, அந்த வந்து அந்த வண்டிக்கு வந்து எல்லா விதமான வெல்டிங்கும் பண்ணி அவருக்கு வந்து ஹெல்மெட்ல இருந்து கவசத்துல இருந்து பெல்ட்ல இருந்து பேடிங்ல இருந்து எல்லா விதமான இதுவும் பண்ணியிருக்கும். அதனால இது வந்து 100 என்னென்னலாம் பாதுகாப்புக்கு அந்த இது பண்ணணுமோ அந்த எல்லா விதமான பாதுகாப்பும் நடந்திருக்கு. அதை மீறி தான் அந்த விபத்து நடந்திருக்கு. எல்லாமே வேற வேற. அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறோம், அந்த பாடத்தை சரி பண்றோம். அப்ப இன்னொரு தவறு நடக்குது, அதுல இருந்து ஒரு பாடத்தை சரி பண்றோம். அதுதான் இப்போ இது வந்து ஏன்னா நாங்க வந்து 1000 ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5000 ஸ்டண்ட் நடக்குது. அதுல வந்து இது மாதிரி ஒரு இது 5வது நிகழ்ச்சி நடக்குது. அப்ப 1000த்துக்கு ஒரு ஸ்டண்ட் விபத்து நடக்குது. இது தடுக்கப்படணும். நாங்க முயற்சி பண்றோம். எதிர்பாராத விதமாக இந்த அசம்பாவித சம்பவம் நடந்துவிட்டதாக படக்குழு தெரிவித்த நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியதாக படத்தின் இயக்குனர் ப. ரஞ்சித், சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்பராயன் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். காட்சிகள் இயல்பாக வரவேண்டும் என்பதற்காக பழைய முறையில் சண்டை காட்சிகளை செய்ய வைத்ததாகவும் தன்னுடைய படம் ஒரிஜினலாக இருக்க வேண்டும் என்று ப. ரஞ்சித் விரும்பியதாலும் இந்த உயிர்பலி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. படம் வெற்றி பெற்றால் எப்படி இது ரஞ்சித் படம் என்று கொண்டாடப்படுகிறதோ அதேபோல படப்பிடிப்பில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதற்கும் அதனை செய்ய தூண்டிய அவர்தானே பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார்கள் காவல்துறையினர். முதல் நாள் முதல் காட்சியில் திரையரங்குகளில் தங்கள் ஆதர்ச நாயகன் பறந்து பறந்து சண்டையிடுவதாகவும் காருடன் பாய்வதாகவும் ஹெலிகாப்டரில் தொங்கிக் கொண்டு செல்வதாகவும் கொண்டாடும் ரசிகர்களின் பாராட்டுக்களுக்கு அசல் சொந்தக்காரர்கள் இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள். கடலில் உயிரை பணயம் வைத்து மீன்பிடித்து வரும் மீனவர்களின் தீரத்திற்கு இணையானது அன்றாடம் சண்டை சாகசங்களை செய்து திரையரங்குகளில் ரசிகர்களை உற்சாகம் கொள்ள வைக்கும் ஸ்டண்ட் கலைஞர்களின் உழைப்பு. திரை உலகில் சிஜி பயன்பாடு அதிகரித்து வரும் சூழலில் தகுந்த பாதுகாப்புடன் சண்டை காட்சிகளை கிரீன் மேட் மற்றும் ப்ளூ மேட்டில் உருவாக்க வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, காலத்தின் கட்டாயமும் கூட. சாகசமாக நினைத்து செய்தாலும் சண்டை காட்சிக்காக செய்ய வைத்தாலும் குற்றம் கேடு தரும்.